ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டோபி கமெண்ட்ரி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மைன்கிராஃப்ட் டே 3. டே 2ல் வந்து நம்ம மிச்சம் விட்ட ஃபார்மிங் வந்து இப்போ நம்ம வந்து டோட்டலாக முடிச்சாச்சு. பீட்ரூட்டும் சீட்ஸும் வந்து போட்டிருக்கேன். இது அப்புறமே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்லார்ஜ் வீடு வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்மிங் எல்லாம் நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட அந்த கல் லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பழைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா, அந்த பழைய வீட்டை வந்து அடித்து தரமாட்டமாக்கிட்டேன். இப்போ புதுசாக ஒரு வீடு வந்து நம்ம இங்கே வந்து கட்ட போகிறோம். ஓகே, நம்ம வந்து மெதுவாக எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போட போகிறோம். அங்கே வந்து கதவை வைக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து வந்து பேஸ்மெண்ட்டை போட்டுக்கலாம். பேஸ்மெண்ட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வீடை வந்து கட்ட இது வந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கலாம். நம்ம வந்து பெரிய வீடாக வந்து கட்ட போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பணக்காரன் ஆகிட்டோம். அதனால பணக்காரனாக இருந்துட்டு நம்ம வந்து சின்ன வீடு கட்டுறது நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம். அதனால நம்ம வந்து நல்லா பெரிய வீடாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ஒன்றா போட்டுக்குவோம். சுற்றி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பேஸ்மெண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் வீடை வந்து கட்டுவோம். இந்த கோழியை பிடிச்சி அடிச்சிடலாமான்னு நான் நினச்சேன். சரி, அது பாட்டு திரியட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை வந்து போடலாம். நம்மக்கிட்ட வந்து செஸ்ட் பாக்ஸ்லேயும் நிறையா ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸுக்குலாம் பஞ்சமே இல்லை. ஏன்னா உட்காந்து ஃபுல்லாக மைனிங் பண்ணேன் ஒரு இடத்துல. இந்த 2 செஸ்ட் பாக்ஸில் நம்மகிட்ட வந்து ஸ்டோன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிற ஸ்டோனை வச்சு போட்டுருவோம். கடக் ஒன் இருக்குங்க ஸ்டோன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். போதும், ஆமாம். ஓகே, போதும். போட்டுக்கொண்டே இருப்போம். இது வந்து மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு பெரிய வீடு கட்ட போகிறோம், எல்லோரும் தங்குற மாதிரி. ஸோ அதனால் இது என் வீடு இல்லை, நம்ம வீடு அப்படிதான் சொல்லுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது என் வீடு தான். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது எடுத்துக்குவோம். பிக்காக்ஸ் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவோம். டோர்ஸையும் வந்து எடுத்துக்குவோம். இந்த பூவை போய் எதுக்கு வெட்டியாக வச்சுக்கிட்டு அங்கிட்ட வச்சுருவோம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து வில்லு இருக்குங்க. வில்லு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு வில்லு விட்டு ஒருத்தர் வருவான் பார்த்தீங்களா, அவனை கஷ்டப்பட்டு அடித்தோம். அதனால லைஃப் ஒன்றா போயிடுச்சு. அது அவனை அடித்தப்படியும் நம்ம வந்து வில்லை வந்து எடுத்தாச்சு. அது வரையும் ஒரு நல்ல சந்தோஷம். செஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து இருக்குது, போதும். சரி, இப்போ வந்து நம்ம ரூம் கட்ட ஆரம்பிப்போம். ரூமுக்கு வந்து அஸ்திவாரத்தை போட ஆரம்பிக்கணும். ரூமுக்காண்டிய ஒரு அஸ்திவாரம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் பாக்ஸுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரூம் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் செஸ்ட் பாக்ஸில் போய் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் கட்டுறதை பார்த்தா இருக்கிறதே ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவேன் போல். பிக்காக்ஸை வந்து எடுத்துகிட்டு பிக்காக்ஸை வச்சு தோண்டா நம்ம வந்து எடுத்துடலாம், கவலை இல்லை. ஓகே, கிடைக்கிது. பிக்காக்ஸ் டேமேஜ் ஆக போகுது. ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இப்போதைக்கு கட்டுவோம் கட்டிக்கொண்டே இருப்போம். கரெக்டாக இருந்துச்சு. இதுவரை ஒரு ரூமு. ஏன்னா நம்ம செஸ்ட் பாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வைக்க போகிறோம். ரூம்பு ஓகே. இதுவரை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இழுப்போமா? போதும்னு நினைக்கிறேன். போதுங்க. ஒரு டோரை வச்சுருவோம். இங்கே கூட ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, டன். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இன்னொரு ரூம் வந்து நம்ம வந்து கட்டணும். ஐயோ, ஏன் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. ஏற்கனவே இல்லாமல் தெரியுது, இதுலேயும் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்னொரு ரூம் வந்து நம்ம வந்து கட்டமைப்பு கட்ட போகிறோம். இங்கே ஒரு இதை வச்சு, அதாவது 2 ரூம் மாதிரி. செஸ்ட் பாக்ஸுக்குன்னு தனியான ஒரு ரூமு, நம்மளுக்கு இது இருந்தது வந்து ஒரு தனியான ரூமு. அது மாதிரி ஒரு ரூம்பாக நம்ம வந்து பிரித்தாச்சு. இப்போ வந்து கட்டமைப்பு வந்து இப்போ வந்து நம்ம தூக்க போகிறோம். அதாவது பேஸ்மெண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டை மேலே தூக்க போகிறோம். இங்கே ஒன்று, இன்னொரு ஒன்று. ஏங்க ஹெல்த் ஏறுற மாதிரி எனக்கு தெரில. அவ்வளோ கறி இருந்தும் ஹெல்த் வந்து ஏறவே மாட்டேங்குது. கதவு இருக்கா? ஓகே, டன்.
நம்ம வந்து இறங்கி இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஓகே டன். இங்கே ஒன்று, 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 இங்கே ஒன்று. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் போல எங்க. இது சரிப்பட்டு வராது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வீடை வந்து பாதி கட்டிட்டேன். மீதி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். ஓகே, நம்ம வந்து முழுசாக வந்து வீடை கட்டி முடிச்சாச்சு. பாருங்கோ, இதான் நம்மளோட வீடே எப்படி இருக்குதுன்னு பாருங்கோ. சூப்பராக இருக்குங்களா? இந்த வீட்டுக்காக ஒரு லைக் ஷேர் போட்டுருங்க. இது வந்து கிளாஸு கொஞ்சம் அங்கங்கே சிதறிடுச்சு. ஓகே, எடுத்து வச்சுக்குவோம். நம்மளுக்கு வந்து இது வந்து தேவைப்படும். ஓகே, இதான் நம்மளோட வீடு. அங்கங்கே டார்ச் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கனக்குள்ளே ஒரு இது வச்சுருக்கோம். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நான் சொன்னேன்ல ஒரு ரூம்பு கட்ட போகிறோம். ரூம்புன்னு இந்த ரூம்பை வந்து திறந்து பார்த்தா ஓகே, இங்கே வந்து நம்ம கோழி வளர்க்குறோம் கைஸ். கோழி வளர்க்குறோம். நம்ம வீடு கட்டும் போது ஒரு கோழி தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா? அது கறியாக்கலாம்னு நினச்சேன். அது பாட்டு வீடு கட்டும் போது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இங்கே வந்து முதல்ல பெட்டு போட்டுருவோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டை போட்டு டார்ச் ஒன்று வச்சுருவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே டன், வச்சாச்சு. கடைசியில் மிஞ்சினது 58 ஓக்கும் 19 ஸ்டோனு தாங்க. சரி, மன கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே இருட்டாக இருக்குது. இங்கே ஒன்று வச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோரை காட்டிடுவோமா? ஆமாம், மற்றெல்லாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கதவை சாத்திடுவோம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே டன், வாங்க போய் மேலே போய் நம்மளோட இதை பார்க்கலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இங்கே வந்து இன்னொரு பெட்டு போடணும். செஸ்ட் பாக்ஸ் வைக்கணும். இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கோம் கைஸ். ஸ்விம்மிங் பூல் எப்படி வெறித்தனமாக இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், க்ரியேட்டிவில் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நல்லா டாப் வியூவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். எப்படி கைஸ், வெறித்தனமாக இருக்கா? இங்கிட்ட அப்படியே சைடில் இங்கெல்லாம் இது இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓரளவு கட்டி வச்சுருக்கோம் இருக்குன்றதை வச்சு. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. சைன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல வீடு. ஆனால் நம்ம வந்து வில்லேஜ் மாதிரி கட்ட போகிறோம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. ஓகே, டன் 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 டன். நம்ம பழைய வீட்டை அடித்து நொறுக்கி புது வீடு கட்டியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் இன்னும் டே 4 வந்து பார்க்குறேன். டே 4 கன்ஃபார்ம் நான் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா என்கிட்ட இருந்து எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. மைனிங் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். வேறு ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் பார்த்து வேறு இதில் பேசிக்கொண்டிருக்கிறேன். டாட்டா பாய் பாய், see you later. இப்பொழுது இங்கே ஒரு டார்ச்சை வச்சுட்டு நான் போய் படுத்து தூங்க போகிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய், see you later. பாய்.